ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃப்ரூட் பிக்கர் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா திறந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து எடுக்கும். இது என்னோட ஐடியாவான்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் மகேந்திரா கம்பெனி ஓனர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி அதை வந்து அவங்க தாத்தாக்கு தந்து அதை வந்து பழத்தை வந்து பறிக்கிற மாதிரி வந்து ரெடி பண்ணி தந்திருப்பான். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்து எடுத்து வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வைரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓடிச்சு. ஸோ அந்த ஐடியாவை தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கிரெடிட் வந்து நான் தந்துடுறேன். அந்த போஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து காட்டுறேன். அந்த மாதிரி மெத்தடில் தான் இந்த ஃப்ரூட் பிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து சிம்பிளான மெத்தடாக தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ரோபோ ஹேண்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணுறதுக்கு நல்லாவும் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃப்ரூட் பிக்கர் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து வாட்டர் கேன் தான் தேவைப்படும். வாட்டர் கேனே கொஞ்சம் குவாலிட்டியானது எடுத்துக்கோங்க. மினரல் வாட்டர் கேன் இந்த மாதிரி எடுக்காதீங்க. அது வந்து பழத்தை புழுங்கும் போல வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து வராது. இதை நம்ம ஹேண்ட் மாதிரியும் செய்யலாம், அதுக்கடுத்து ஓட்டை போட்டு ஒரு மெத்தட்லையும் செய்யலாம். 2 மெத்தட் இருக்குது. நான் வந்து ஹேண்ட் மெத்தட் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாட்டர் கேனுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய வாட்டர் கேன் ஒன்று எடுத்திருக்கேன், ஒன்று சின்னதாக எடுத்திருக்கேன். பழத்தை வந்து பறிக்கிறத பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. சின்ன கொய்யாப்பழம், சின்ன மாம்பழம் அந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் கேனே போதுமானது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பப்பாளி வந்து பறிக்க போகிறீங்க அந்த மாதிரினா இந்த மாதிரி வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வாட்டர் கேனே நம்ம செய்யலாம். எல்லா பழத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பறிக்க முடியும். ஸோ அதுக்காக 2 லிட்டர் கேன் இது. சரி, ஓகே, இந்த வாட்டர் கேன் எடுத்தாச்சு. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து பிவிசி பைப் வந்து தேவைப்படும். வயரிங் பைப் கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா அது லென்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியான செலவில் வந்து பார்த்தீங்கன்னா முடியும். இது நான் கலரிங் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்காக இந்த பைப்பை தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கடுத்து வந்து அதோட கொஞ்சம் சைஸ் பெருசில் வந்து கொஞ்சம் சின்ன பைப் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. இது வந்து தேவைப்படும். அதுக்கடுத்து நம்மளுக்கு நைலான் கயர் வந்து தேவைப்படும். இது இருந்தாலே போதும், நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் வச்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வாட்டர் கேனை வந்து நம்ம வந்து வெட்டணும். சரி பாதியாக வந்து வெட்டிக்கோங்க. அதாவது 4 பங்காக வந்து போடணும். இதில் வந்து 5 இது இருக்குது பார்த்தீங்களா, இப்படி ஒன்று போடுங்க, இப்படி ஒன்று போடணும். அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இதை வந்து ஆக்ஸா பிளேடை வச்சு வந்து வெட்டுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து வெட்டிக்கோங்க. இல்லைன்னா கத்தியை கூட ஹீட் பண்ணி நீங்கள் வந்து வெட்டலாம். நான் ஆக்ஸா பிளேடை வச்சுட்டு சமமாக வந்து வெட்டிக்கிறேன். இதை கொஞ்சம் பார்த்து தான் வெட்டணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து வெட்டியாச்சு. நானும் கொஞ்சம் கத்தியை வந்து ஹீட் பண்ணி தான் வந்து இதை லைட்டாக இலக்கி வந்து எடுத்தேன். அப்போ மூலம் தான் கரெக்டாக வந்துச்சு. இல்லைன்னா சமமாக வரல, ஒரு மாதிரி வந்துச்சு. இப்போ வந்து ஓரளவு வந்து வெட்டியாச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து இந்த ப்ளஸ்ஸு தான் நம்மளுக்கு தேவை. அதுக்கடுத்து நம்ம கத்திரிக்கோலை வச்சே நம்ம வந்து வெட்டிக்கலாம். இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லேசான பகுதியாக தான் இருக்கும். சமமாக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். நம்மளுக்கு நம்ம ஹேண்டை வந்து எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு. இப்போ எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதே மாதிரி வந்து 4 பக்கமும் வந்து வெட்டிடுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து வெட்டியாச்சு. பாருங்கள், இப்படி இழுத்தோம் அப்படின்னா ஹேண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து அப்படி வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து வரணும். ஸோ நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் நல்லா எல்லாமே டைட்டாக இப்படி வந்து வெளியே வரக்கூடாது. நல்லா டைட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. எல்லாம் நல்லாவும் டைட்டாக இருக்குது. அதுக்கடுத்து நம்ம வந்து ஓட்டை தான் போட போகிறோம். ஓட்டை போட்டுட்டு இங்கே ஒரு ஓட்டை, இங்கே ஒரு ஓட்டை, அந்த மாதிரி வந்து போட போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து கயரை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கேற்ற மாதிரி கயிறு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 4 கயிறு வந்து தேவை. நைலான் கயிறே யூஸ் பண்ணுங்கள், அதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கனக்குள்ளே தான் வந்து நம்ம வந்து ஓட்டை போட போகிறோம். இங்கே வந்து ஒரு முடிச்சு வந்து போட்டுட்டு அந்த இதை லென்த் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கயிறை வந்து எடுத்துக்கோங்க. எல்லா கயிறும் வந்து கொஞ்சம் சமமாக இருக்கணும். கீழே வந்து இந்த அளவுக்கு வந்து வந்தால் போதும். இந்த அளவு இருந்தாலே போதும். ஸோ அதுக்காக வந்து நான் கீழே இந்த அளவுக்கு வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த அளவு தான் வந்து எல்லா கயிறையும் வந்து பார்த்திங்கன்னா வெட்ட போகிறோம். ஸோ அந்த அளவு வந்து நோட் பண்ணி வெட்டிக்கோங்க கரெக்டாக. இப்போ எல்லாத்தையும் வெட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெட்டினதுக்கு அடுத்து முடிச்சு வந்து போட்டுக்கோங்க. நைலான் கயிறில் சின்ன முடிச்சு இந்த அளவு இருந்தாலே போதும். நல்லா டைட்டாக வந்து விழுந்துருச்சு. இதே மாதிரி எல்லாத்துலேயும் வந்து முடிச்சு வந்து போட்டுக்கோங்க. 4 கயிறு வந்து இந்த மாதிரி வந்து முடிச்சு போட்டு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே சம அளவில் இருக்கிற மாதிரியே வந்து எடுத்துக்கோங்க. முடிச்சு வந்து போட்டாச்சு. அதுக்கடுத்து வாட்டர் கேனில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டை வந்து போட போகிறோம். எந்தெந்த இடத்துல வந்து ஓட்டை போடணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இது ஆரம்பிக்குது பார்த்திங்களா, இங்கனக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஹார்டான இது இருக்குது பார்த்திங்களா, இங்கே தான் ஓட்டை போடணும். அப்போனா தான் வந்து இழுக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா நல்லா விரியும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மார்க் வந்து பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சமமாக இருக்கிற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடமும் வந்து போடணும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சமமாக இங்கே வந்து இங்கே. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலனா ஓட்டை வந்து போடணும். ஸோ அந்த நோட் பண்ணிக்கிறேன் எல்லாத்துலேயும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துலனா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓட்டை போட போகிறோம்.
இதில் கொஞ்சம் பெரிய ஹோலாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த நூல் வந்து போனோம் அந்த அளவுக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஓட்டையை இது பண்ணிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுக்கணும். இதை கயிறு இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து இங்கனக்குள்ளே உள்ளக்க இந்த மாதிரி விட்டுருங்க. இந்த மாதிரி உள்ளக்க விட்டு வெளியே கூடி எடுக்கணும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க விட்டு வெளியே கூடி எடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இழுக்கும் போல் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ அதுக்காக இதே மாதிரி 4 இதையும் வந்து இப்படி உள்ளக்க கூடி விட்டு வெளியே வந்து எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் முடிச்சு வந்து உள்ளக்க கூடியே வந்து நின்றுக்கிறோம். 4 கயிறு எந்த மாதிரி வந்து எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். வெளியே கூடி தான் இந்த மாதிரி வரணும். 4மே வந்து வெளியே கூடி இந்த மாதிரி வந்துருச்சு. அதுக்கடுத்து இந்த வாட்டர் கேனுக்கு உள்ளே வந்து போகணும் இந்த கயிறு. மூடியனா கலட்டி விட்டுக்கோங்க. கலட்டி விட்டுட்டு அதுக்கு சமமாக வந்து இருக்கணும், அதை மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ சமமாக வந்து இங்கனக்குள்ளங்க. ஸோ இங்கனக்குள்ளே இருந்து இழுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கனக்குள்ளே வச்சு இழுத்தா கரெக்டாக வந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க இருக்க. அதாவது உள்ளக்க கூடி வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் வந்து கொடுப்போம். இப்படி வச்சு இழுக்கிறப்ப வந்து இந்த மாதிரி வந்து வரும். கரெக்டாக வருது பார்த்தீங்களா. ஸோ இங்கனக்குள்ளே இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கேயும் வந்து ஒரு ஓட்டையை வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஓட்டையை வந்து போட்டுக்கிறேன். இங்கே வந்து கயிறு வந்து உள்ளக்க கூடி வரணும். வந்து இது வெளியே வந்து பார்த்திங்கன்னா எடுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஓட்டையை வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து 4 ஓட்டை வந்து வரிசையாக வந்து இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் இருக்கணும். அதுக்கடுத்து நம்ம வந்து இதில் வந்து இந்த கயிறை வந்து உள்ளக்க விட்டு எடுத்துக்கலாம். இந்த கயிறை வந்து உள்ளக்க இப்படி விட்டுக்கோங்க. விட்டுட்டு வெளியே கூடி வந்து பார்த்திங்கன்னா எடுக்கணும். இந்த மாதிரி வெளியே வந்து எடுத்துருங்க. அவ்வளோதான். அதுக்கடுத்து இதையும் அதே மாதிரி ஒவ்வொன்றிலையும் விட்டு வந்து ஃபஸ்ட்டே வந்து வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு. எல்லா கயிறையும் சமமாக வந்து வச்சாச்சு. இதை வந்து ஒட்டணும். இப்போ வந்து இழுத்து பார்க்கலாம். இப்படி இழுத்திங்க அப்படின்னா பாருங்கள், ஹேண்ட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக வந்து வாயை திறக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே விட்டோம் அப்படின்னா இன்னொருக்கு பழையபடி வந்துடும். இன்னொருக்கு இழுத்தோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்து வரும். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து எதனால் வந்து எடுக்க முடியும். இதை வந்து ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பழத்தை வந்து பிடுங்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தடாக இருக்கும். அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா முடிக்கிறோம் பாருங்கள். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து இருக்கும். சிலது வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அடுத்து லாக் ஆகிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். இங்கனக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அது பிளாஸ்டிக் மெட்டீரியல், ஆனால் ஸ்டிஃபாக தான் இருக்குது. கரெக்டாக தான் இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அடுத்து இதை வந்து ஒட்டணும். ஒட்டுறது எப்படி அப்படின்னு சொல்லிடுறேன். இதுவும் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். நீங்கள் முடிச்சு போட்டாலே போதுமானது தான். நம்ம வந்து இதுக்கு கயிறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லென்த்தான கயிறாக வந்து எடுத்துக்கோங்க. நம்ம வந்து அந்த லென்த்து வந்து அது பிவிசி பைப் இருக்குது பார்த்திங்களா, அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கயிறை வந்து பார்த்திங்கன்னா இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டு இதை முனையில் வந்து பாருங்கள் ஒரு முடிச்சு வந்து ஒரு சின்ன முடிச்சு வந்து போட்டுக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து வைக்கணும். இந்த மாதிரி வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டு இப்படி தானே இழுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கயிறை வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு சேர்த்தாப்பில் வச்சு வந்து ஒரு முடிச்சு வந்து போடணும். அதாவது இந்த இதில் வந்து கொஞ்சம் மடங்கள் வந்து இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி வச்சு ஒரு நூலை வச்சு வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு வந்து போட்டுக்கிறேன். இங்கே தான் முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து சுற்றிக்கோங்க நூலை. இந்த இதை தான் பிடிச்சி இழுப்போம். இழுக்கும் போல் வந்து சமமாக இருக்கணும். அது மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்தாப்பில் ஒட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே புகை வருது அதுலேருந்து. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து சேர்த்தாப்பில் வந்து ஒட்டிட்டோம். இப்போ வந்து பாருங்கள் பிடிச்சாச்சு. இழுக்கும் போல் வந்து பாருங்கள் சேர்த்தாப்பில் வரும். விட்டோம் அப்படின்னா சேர்ந்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் பாருங்கள் கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது. சூப்பருங்க. இதை வந்து அதுக்கடுத்து இதில் வந்து பிவிசி பைப்போட கனெக்ட் பண்ணுவோம். இந்த மெட்டீரியல் இது வரைக்கும் தேவையில்லை. நீங்கள் வந்து வெட்டி ஒன்றாலும் வெட்டி விட்டுக்கலாம். இல்லைன்னா சேர்த்தாப்பில் வந்து நூல் சுற்றணுனாலும் இது வரைக்கும் வந்து நூல் சுற்றிக்கலாம். நான் இது வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இதை வந்து முடிச்சு போட்டு கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு பார்த்தீங்களா. அதுக்கடுத்து பிவிசி பைப்பில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம எந்த சைஸுக்கு வந்து உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த சைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிவிசி பைப் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த நூலை வந்து பார்த்திங்கன்னா வெளியே கூடி வந்து எடுக்கணும். எடுக்கிறப்ப வந்து பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா எண்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்து இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டை போட்டுக்கோங்க. அப்போனா தான் பெஸ்ட்டாக இருக்கும். அது எதுக்காக அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இதை வந்து உள்ளக்க வந்து நூலை வந்து விட்டுக்கலாம். கடைசி வரைக்கும் வர அளவுக்கு வந்து விட்டுருங்க. அந்த கேப்பில் தான்
இப்போ நம்மளுக்கு இங்கிட்டு வந்துருச்சு பார்த்தீங்களா, இதை வந்து அப்படியே வந்து உள்ளக்க வந்து அந்த வாட்டர் கேனில் இப்படி உள்ளக்க வந்து இருக்கிற மாதிரி செட் பண்ணிடணும். செட் பண்ணுறது வந்து ஈஸி தான். அதுக்கடுத்து இந்த முனை இருக்குது பார்த்தீங்களா, அந்த முனையில் இன்னொரு பிவிசி பைப்பை வந்து கனெக்ட் பண்ணி இழுக்கிற மாதிரி செட் பண்ணணும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம வந்து ஃபெவிக்விக்கால் இல்லாட்டினா கொஞ்சம் டேப் சுற்றிட்டு வந்து இதை வந்து ஒட்டிக்கலாம் நம்ம. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல எங்கே வந்து ஒட்ட போகிறோமோ அங்கே வந்து நல்லா டேப் வந்து சுற்றிடுறேன். டேப் வந்து சுற்றிட்டு அதை உள்ளக்க வந்து வச்சு வந்து ஒட்டிடலாம். அப்படின்னா தான் வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், டேப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுற்றியாச்சு. சுற்றினதுக்கு அடுத்து இதை வந்து உள்ளக்க டைட்டாக வந்து அமுக்குனீங்க அப்படின்னா உள்ளக்க வரைக்கும் நம்மளுக்கு வந்து போகும். நல்லா டைட்டாக தான் இருக்கும். நல்லா வந்து உள்ளக்க வந்து இறக்கி விட்டுக்கோங்க நல்லா. அவ்வளோதான். இங்கே வந்து க்ளூ அப்ளை பண்ணியாச்சு. இன்னும் டேப் சுற்றினோம்னா கூட நல்லா சுற்றி விட்ருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அங்கிட்டு பிவிசி பைப் மட்டும் கனெக்ட் பண்ணோம். அது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நூலை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடு வந்து எடுத்தாச்சு. நீங்கள் வந்து இந்த பிவிசி பைப் போடலாம், போடாமல் கூட இருக்கலாம். இதை வந்து கயிறை பிடிச்சி கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இழுக்கலாம். நம்ம வந்து பிவிசி பைப் வந்து கனெக்ட் பண்ணி வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது வந்து கொஞ்சம் இழுக்கிறது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடிக்க வந்து ஏற்ற மாதிரி இருக்கும். நம்ம வந்து இங்கே ஓட்டை போட்டிருக்கோம் பார்த்திங்களா, இந்த அளவுக்கு வந்து ஓட்டை போட்டுக்கோங்க. இந்த இது இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து இது வழியாக வந்து பார்த்திங்கன்னா எடுக்கணும். இது வழியாக வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு அப்படியே இதோட சேர்த்தாப்பில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அதுக்காக தான் நல்லா வந்து ஒரு முடிச்சு வந்து போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன அளவு வந்து ஓட்ட போட சொன்னேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து முடிஞ்சிருச்சு. இந்த எக்ஸ்ட்ராவில் கயிறை கூட வந்து வெட்டி விட்ருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரூட் பிக்கர் வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டோம். ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா செம ஹைட்டாக தான் இருக்குது. நல்லா பெரிய மரத்தில் கூட வந்து எட்டி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பறிக்க முடியும். இதை வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இழுக்க போகிறேன். பாருங்கள், நம்மளுக்கு அந்த ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே திறந்து மூடுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். செமையாக இருக்குல்ல? சரி ஓகே, இதை வச்சு வந்து ஒரு இதை எடுத்து பார்க்கலாம். நம்ம இந்த கிளாஸை வந்து எடுக்கிறேன். அதெல்லாம் எடுத்தாச்சு. கிளாஸில் வந்து சரியாக வந்து பிடிக்கலை. இன்னும் இருக்க வந்து அகைன் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து நல்லா இது பண்ணிவிட்டு அவ்வளோதான். பாருங்கள், கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து உள்ளக்க வந்து போயிடுச்சு. இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரூட்டை வந்து நம்ம பறிக்கிறோம் அப்படின்னா உள்ளக்க வந்து கரெக்டாக வந்து போய்க்கிறோம். எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் அழகாக வந்து எடுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து விடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான டிசைன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. இதே மாதிரி வந்து டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா பறிக்கலாம். இங்கே வந்து பக்கத்தில் வந்து மரங்கள் வந்து எதுவும் கிடையாது. நான் சர்ச் பண்ணி தான் பார்க்கணும். ஃப்ரெண்ட்டை எல்லாத்தையும் கேட்கணும். கேட்டு பார்த்துட்டு தான் போய் பறிக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, நான் பறிக்கிற வீடியோ வந்து நான் கூடிய சீக்கிரம் வந்து அப்லோட் பண்ணுறேன். நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் கேட்குறேன், கேட்டுட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து பறிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரூட் பிக்கரை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண போகிறோம். ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அவன் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா மரம் வந்து வளர்த்துருந்தான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா காய் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இங்கே வந்து பிடுங்கிறதுக்காக வந்திருக்கோம். வேறு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மரங்களே இல்லைங்க இங்கே. ஸோ இதை வந்து எப்படி பறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரூட் பிக்கரை வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஹேண்ட் மாதிரி வந்து வச்சுட்டு அப்படியே பழத்துக்கு நேராக கொண்டு போயிட்டு பாருங்கள், சூப்பர், பழமே உள்ளக்க வந்து விழுந்துருச்சுங்க. பாருங்கள், உள்ளக்க வந்து பார்த்திங்கன்னா பழமே அழகாக வந்து வந்துருச்சு. இதை நம்ம எடுக்கிறது ஈஸியாக வந்து கைட்டே வந்து அழகாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள். அதுக்கடுத்து இன்னொரு பழம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பார்த்துட்டு அந்த பழத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பறிக்கிறோம். அதுனா இன்னும் காயாக இருக்குது. சரி, வேறு ஏதாவது பழம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து வந்து இந்த இங்கனக்குள்ளே ஒன்று இருக்குது. ஸோ இந்த சைடு வந்துக்கிறேன். இதை வந்து பறிக்கலாம். இதை வந்து நம்ம வந்து சுற்றுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வந்து வச்சு மாட்டினதுக்கு அடுத்து அப்படியே ஒரு 2 சுற்று சுற்றணும். பாருங்கள், அப்படியே வச்சு சுற்றினா தான் வந்து அப்படியே வந்து பிச்சு வந்து விழுந்துடும் உள்ளக்க. பாருங்கள், அழகாக வந்து விழுந்துருச்சா? அப்படியே ஒரு பிடி தான், பிடிச்சதுக்கு அடுத்து ஒரு சுற்றணும் அப்படின்னா அப்படியே பறித்து வந்து விழுந்துடும். இது 2வது பழம். ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா பறிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 பழம் தான் இங்கே வந்து பழுத்து இருக்குது. ஸோ அதனால் அடுத்து வந்து காயாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு சொன்னான். இதுவே இன்னும் காயாக தானே இருக்குது. சரி ஓகே, இப்போதைக்கு 2 பழம் பறிச்சாச்சு. இது 100% சூப்பராக இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா? பார்த்துருப்பீங்க. பாருங்கள், செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸையும் ஈஸியாக வந்து நம்மளால் வந்து பறிக்க முடிஞ்சிருந்துச்சு. இங்கே வந்து பக்கத்தில் வந்து மரமே இல்லை. இதை வந்து நான் ரெடி பண்ணி வந்து பார்த்திங்கன்னா 3-4 நாளைக்கு மேலே வந்து ஆயிடுச்சு. மரம் இல்லாதனாலேயே வந்து டிலே பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தேன். அவங்க வீட்டு பக்கம் இந்த கொய்யா மரம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா பறித்து வந்து காட்டினேன். நல்லா வந்து ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சிம்பிளான மெத்தடில் வந்து நம்ம டிசைன் பண்ணது நல்லா இருக்குது.
பாருங்கள் செமையாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ரோபோ ஹேண்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருக்கும். ரீசெண்டாக நிறைய யூடியூபர்ஸும் இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடு வந்து பண்ணியிருப்பாங்க. இது நம்ம மெத்தடில் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடில் டிசைன் பண்ணியிருக்கோம், பெரிய வாட்டர் கேனை யூஸ் பண்ணி. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு பப்பாளி பழம் இந்த மாதிரி கூட வந்து நம்மளால் வந்து பறிக்க முடியும், ஏன்னா பெருசாக இருக்குல்ல ஹேண்டு. ஸோ அதை வச்சு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா பறிச்சிடலாம். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.